Proverbs 28th chapter. 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 14th verse says, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். Happy is the man who is always reverent, and he who hardens his heart will fall into calamity. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். God's children must be always having a reverence towards God. ஆண்டவருக்கு பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, The Bible says happy is the man who is always reverent, which means that they will be a blessed person. கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு மனிதன் இருப்பானானால் பிரியமானவர்களே, அவன் தீங்கிலே விழுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. If a man doesn't have reverence towards the Lord, he will be falling into calamity, says the Bible. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். The Lord questions us, if I am the master, where is the fear of the master? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses every elderly and the young who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Bible clearly says it's a wisdom starts from the fear of the Lord. பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதத்திலே The படிக்கிறோம். fear of the Lord is to hate evil. That is what's said in the Bible. ஆதலால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In this morning, I was coming to the presence of the Lord. We must give reverence to the Lord. நான் பேசுகிறதே நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். Whatever we speak, our God is listening to it. அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். That fear we must have it. நான் எந்த பாதையிலே போகிறேனோ அதை நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார். Whatever path I walk, God is seeing it. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய செய்கையை நம்முடைய செயலை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். Whatever actions that we do, whatever path that we take, everything is being noted by the Lord. நம்முடைய ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள். If you believe that, if you know that every action that has been taken by Lord, by me, is being seen by the Lord, definitely you will have a fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனிடத்திலே எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் என்பதிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். In this morning I wanted to point out few points at how a character of a man will be there if he fears the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் Genesis 22nd chapter 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 12th verse it says, அங்க என்ன வாசிக்கிறோம்? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I read for you. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். And he said, do not lay your hands on the lad or do anything to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son, for me. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய ஜீவியத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். The children of God, we read about the life of Abraham over here. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை ஆண்டவர் 25 வருடங்களுக்கு பிற்பாடு அவனுக்கு கொடுத்தார். After the promise, God gave Isaac after 25 years. 25 வருடங்களுக்கு பிற்பாடு கிடைத்த அந்த ஏக சுதனை, நேசகுமாரனை பலியிடும்படியாக கொண்டு போகிறார். After the promised thing, after 25 years receiving it, now he takes towards it to offer to the Lord. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இருப்பதற்கு காரணம் என்ன? What is the reason behind having this wonderful faith in the life of Abraham? ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதனிடத்திலே கண்டிப்பாக கீழ்ப்படிதல் இருக்கும். Remember, dear children of God, if a man fears the Lord, definitely his life will have obedience. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்களானால்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவீர்கள். If you obey, if you have the fear of the Lord, then you will obey to all the words of the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. ஆண்டவர் பாருங்கள், உன்னுடைய புத்திரனை ஏக சுதனை நீ எனக்கு மோரியா மலையிலே பலியிடு என்று கேட்ட உடனே அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போகிறான். And here God asked him, take your only son that you love to go to the Mount Moriah and offer him there. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவர் இப்படி கேட்கிறார், நான் என்ன செய்வதென்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அவன் ஆலோசனை பண்ணவில்லை. He did not have a discussion with the family saying that God is asking me this, what I'm going to do. அப்படியே கீழ்ப்படிந்து போகிறான். In the same way that God asked him, he did it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பயந்து ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அவனை ஆசீர்வதிப்பார். The children of God, if a man obeys to the Lord and act according to his words, definitely God will bless the man. ஆதியாகமம் Genesis 22ஆம் அதிகாரம் 22nd chapter 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 18th verse we see it. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். In your seed all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சொல்லுக்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Just because Abraham obeyed to the Lord's voice, God has promised him a wonderful thing, that because through your family, through your seed, all the nations will be blessed. தேவனுக்கு பயந்து நடக்கின்ற பொழுது, If you fear the Lord and walk in the way, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, if you obey to the Lord's word and do accordingly, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். never forget that there is a wonderful blessing that is coming towards you. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் உங்களுடைய சந்ததி முழுவதற்கும் வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Not only to you but also to all your generation that is following through will also have the நம்முடைய blessing. ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவராய் My இருக்கிறார். God is a God who gives grace for 1000 generations. பிரியமானவர்களே, ஆதலால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட The வேண்டும். children of God, so you must have the fear of the Lord in your life. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, If you fear the Lord will definitely bless you. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. இந்த ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. Abraham was not an ordinary man. பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாயிருந்தான். The Bible clearly says he was very rich with livestock, silver and in gold. அவனை குறித்து ஏத்தேன் புத்திரர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு என்று சொல்லுகிறார்கள். And when people said about him, they said you are most high among us. ஒண்ணுமில்லாத ஒரு ஆள் வந்து பயந்து நடந்தான்னா, ஓ அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. If a person has nothing in his life and he is fearing something and walking accordingly, it means that he doesn't have, so he is walking. அவனுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. This Abraham doesn't want anybody's help. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானா இருந்தான். He was owner of gold and silver. ஆனாலும் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். But still he obeyed to the Lord accordingly the every word that God said. அது மாத்திரமல்ல, Not only that, பிரியமானவர்களே, இவனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இவனுடைய உறவினனாகிய லோத்தை சத்துருக்கள் யுத்தத்திலே பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். and not only that, what happens over here in his life, his relative Lot was been captured by the enemies and he was been taken away. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதே ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது, தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களையும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான். When Abraham heard that the brother was taken as captive, he armed the 380 trained servants who were born in their own house and went in the pursuit as far as Dan. பிரியமானவர்களே, ஆபிரகாம் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானா இருந்தது மாத்திரமல்ல, This Abraham was not an owner of just gold and silver. இந்த லோத்தை விடுவிக்கிற அளவிற்கு யுத்த வீரர்களை 318 யுத்த வீரர்களை வைத்திருந்த ஒரு பலசாலியாகவும் காணப்பட்டார். This man also was a powerful man, a powerful military personality who had 318 soldiers. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பணமும் இருந்தது, பலமும் இருந்தது. This man has money and this man has power. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பணமும் பலமும்
தேவ சித்தம் செய்வதற்கு தடையாய் இருக்கவில்லை. Dear children of God, understand that the money and power did not stop him doing the will of the Lord. அந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, This morning who has come into the presence of the Lord, dear children of God, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? do you know what God expects from you? நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். Are you must be a person who is fearing the நீ Lord. தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது உண்மையானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். If you are really a person who fears the Lord, you must be a person who is obedient to the Lord. வலது கரத்தை உயர்த்தி Raise your உமக்கு right பயப்படுகிற hand. பயத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளு. Lord, give me the obedience to obey you, Lord. உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். Give me the obedience to obey you. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் The ஆசீர்வதிக்கிறார். Lord blessed every elderly and young who fears the Lord. கர்த்தருக்கு தேவ பிள்ளையே நீ பயப்படுகின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். If you believe in the Lord and if you fear the Lord, God will bless every small and great in your நீ life. வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. You will never be ashamed. இந்த அருமையான வேளையில் தேவ பயம் உனக்கு இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, This wonderful morning, do you have the fear of the Lord? தேவ பயம் உனக்கு இருக்கிறதா? Do you have the fear of the Lord? தேவ பயமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இரு. Always have the fear of the Lord and be a God child. தேவ பயம் இல்லாத இடம் என்றும் இருக்கிறது. There is also a place where there is no fear. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ பயம் இல்லாத இடத்திலே நீ நிற்காதே. The children of God never stand in the place where there is no fear of the Lord. தேவ பயத்தோடு நீ நடப்பாயானால் If you walk with the fear of the Lord, ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. God will definitely bless you. There is no doubt in it. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். The Bible clearly says, who gives reverence is a blessed person. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். Happy is the man who always gives தன் reverence. இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். But he who hardens his heart will fall into calamity. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். Happy is the man who is always reverent. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். But he who hardens his heart will fall into calamity. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்த காரணத்தினால் அவன் மாத்திரமல்ல அவருடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Because of Abraham fearing the Lord, not only him, all his generation was blessed through that. இரண்டாவதாக Secondly, லேவியராகமம் Leviticus 19ஆம் அதிகாரம் 19th chapter 32வது வசனத்தை வாசியுங்கள். 32nd chapter verse says, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவாய். glory be to the good name of the Lord. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. You shall rise before the gray-headed and honor the presence of the old man and fear God. I am the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். A man who fears the Lord will be a person who honors the person. வேதத்தில் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது உன்னுடைய ஆயுசு நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய், கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Honor your father and mother, which is the first commandment for your health, for your life to be exceeded. இன்னொரு விதத்திலே சொன்னால், நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். For you to live long in this earth, for you to be well with you, honor your parents. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனப்படுத்துங்கள். For you to have a good life, honor your parents. நீ இன்று अनेक பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துகிறதே இல்லை. In many situations, the children are not honoring the parents. எனக்கெல்லாம் தெரியும். I know everything. நான் காலேஜுக்கு போறேன். I'm going to college. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். I have good friends with me. நான் இன்டர்நெட்ல எல்லாம் எனக்கு தெரியும். I've always been on internet. இன்டர்நெட் தெரியுதா இல்லையா, பைபிள் உனக்கு தெரியுதா? It is not about you knowing internet. Do you know Bible? பைபிள் என்ன சொல்லுன்னா, நீ நல்லா வாழணும்னா உன்னுடைய பெற்றோர்களை நீ கனம் பண்ணு. And Bible clearly says that it may well with you and you may live long on the earth, honor father and mother. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணு. You shall rise before the gray-headed and honor the presence of an old man. பிரியமானவர்களே, இன்றைக்கு தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. Right now it is happening in opposite direction. பெரியவங்களை எல்லாம் மதிக்கிறதே இல்லை. There is no respect for the elderly. வயசானவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அது எப்போ செத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. In many situations there are situations that if there are elderly, when this elderly is going to die. பிரியமானவர்களே, நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்திருப்பது என்பது அவர்களை கனம் பண்ணுவதை காட்டுகிறது. You shall rise before the gray-headed means it is honoring them.
விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் மற்றவர்களை கனம் பண்ண நிற்குங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். If you having the fear of the Lord in your life, always know to honor the other people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you honor the people, if you pray for them, definitely God will bless you. ரோமருக்கு எழுதின நிருபம் Book of Romans 12ஆம் அதிகாரம் 12th chapter 10வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 10th verse says, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்? கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். What is said over here? In honor, giving preference to one another. சபையிலே நீங்கள் வருகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். When you come to church, always remember to honor one another. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ பயமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் மற்றவர்களை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். If you fear the Lord, you must learn to respect others. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் மற்றவர்களை கனம் பண்ணுகிறேனா? The children of God, think about this. Are you respecting, giving honor to other people? அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்களோ இல்லையோ, நீங்கள் மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். They telling you praise the Lord. It's not that you must praise the Lord before them. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Definitely you will be blessed. நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். You will never be down. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாவிட்டால் பெருமையின் ஆவியை பிசாசு உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம். If you stop greeting one another, it means that there is a proudness that comes into your life. உன்னுடைய வாழ்க்கையிலே பெருமையின் ஆவி வருமாயின் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவாய் தேவ பிள்ளை. If you have proudness in your life, you will be deceived, children of God. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Raise your hands and praise the Lord. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்பட வேண்டும். In each and every day of our life, we must have the fear of the Lord in our life. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blessed every small and great who fears the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படுவது உண்மையானால் நீ மற்றவர்களை கனப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். If you are a person who fears the Lord, you must be a person who honors each other. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். God expects it from our life. நீங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். தேவ பயத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். If you are a God fearing person, your eyes should always look towards the heaven, and you must always have godly fear. எல்லா சூழ்நிலைகளிலும், in every situation, எல்லா சூழ்நிலைகளிலும், in every situation, உங்களுக்கு என்ன நன்மைகள் இருந்தாலும் சரி, எல்லா உயர்வுகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்டாக நினைக்கவே கூடாது. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். whatever good you have, whatever status you have, you must not take it into consideration. In every time you must look towards the Lord. ஆபிரகாமுக்கு பணமும் இருந்தது, பலமும் இருந்தது. Abraham had money and power, ஆனாலும் தேவ பயத்தோடு ஜீவித்தான். தேவனை நோக்கி பார்த்து but ஜீவித்தான். always he had godly fear, and he always looked towards the Lord and led his life. அல்லேலூயா. Hallelujah. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே, நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம். நல்ல கரத்தை தட்டி சத்தமாய் பாடுங்கள். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே.
எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். The children of God, we must always look towards the Lord. ஒரு நாளும் பெருமைக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடவே கூடாது. Never leave yourself for proudness to come in your life. என் இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். My God was humble and meek. அதே போல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மற்றவர்களை கனப்படுத்தி அருமையான தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். Without any pride in your life, always honor other people and deliver God's love in your life. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். In honoring each other, be first. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். In every time giving reverence to the Lord is a blessed person. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். Happy is a person who always reverent. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். But he who hardens his heart will fall into calamity. கர்த்தருக்கு பயந்திருக்கிற சுபாவத்தை உடையவர்களுக்கு இருக்கிற குணாதிசயத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறேன். This morning I'm talking about what all the character that a man who fears the Lord will be having. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். A man who fears the Lord will be listening to the voice of the Lord. கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனிதன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவவர்களாக இருப்பார். A man who obeys the Lord, who fears the Lord will be honoring each other. மற்றவர்களை கனம் பண்ணுவவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Be a person who honors each other. மற்றவர்களை கனம் பண்ணுவவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Be a person who honors each other. மூன்றாவதாக, Thirdly, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எப்படி இருப்பான்? a person who fears the Lord, how will he be? லேவியராகமம் Leviticus 25ஆம் அதிகாரம். 25th chapter. லேவியராகமம் Leviticus 25ஆம் அதிகாரம் 25th chapter. 35 36 வசனங்களை வாசிங்க. 35th and 36th verse says, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இளைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு நல்ல குணாதிசயத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். In another good character a person who fears the Lord should have is mentioned over here. கர்த்தருக்கு நீ பயப்படுகிற ஒரு மனிதனா இருந்தால் உன்னுடைய பணத்தை நீ வட்டிக்கு நீ கொடுக்காதே. If you are a person who fears the Lord, never give your money for any interest. ரொம்ப கவனமா இருக்கணும். Be very careful in this. அதிலும் உன்னுடைய சகோதரன், வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரன் அவன் பலவீனப்பட்டு போகின்ற பொழுது, தரித்திரப்பட்டு போகின்ற பொழுது அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்க வேண்டும். If one of your brethren is poor or he is weak or he is into any sickness, you must have a heart that he must live. ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Remember one thing, dear children of God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சியினால் வந்ததல்ல, தேவனுடைய கிருபையினால் வந்தது. Whatever things that you have in your life, it is not because of what you did in your life, it is all because of God's grace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் இருக்கிற பணம் உன்னுடைய பலத்தினால் வந்ததல்ல, தேவன் உனக்கு கொடுத்தது என்பதை நீ மறந்து விடாதே. The children of God, always remember the money that you have is not because of what you did in your life, it is all that God gave in your life. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை கொடுத்தாராம். And God gave Israelites something that they did not build, a beautiful city, a large city they did not build. அவர்கள் நிரப்பாத சகலவிதமான நல்ல வஸ்துக்களினால் நிரப்பப்பட்ட நல்ல வீடுகளை கொடுத்தாராம். And God clearly says houses full of good things which you did not fill was given to the Israelites. அவர்கள் வெட்டாத நல்ல துறவுகளை கொடுத்தாராம். God gave good wells that they did not dig. அவர்கள் நடாத நல்ல திராட்சை தோட்டங்களை கொடுத்தாராம். Vineyards and olive trees which they did not plant was given to them. நல்ல ஒலிவ தோப்புகளை கொடுத்தாராம். And they were given good olive trees in their life. இவையெல்லாம் நீ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று நீ திருப்தியாய் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. The children of God, always remember all these blessings, it's not because of your actions but God gave these. நல்ல வீடுகள், நல்ல துறவுகள்,
நல்ல தோப்புகள் இவளெல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Good houses, good wells, good vineyards, good olive trees, everything was given by God to you. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Raise your right hand and say. நல்ல வலது கரத்தை எல்லாரும் வலது கரத்தை. Everyone raise your right hand and say. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீர் கொடுத்தது அப்பா. Whatever that I have in my hand is what you என்கிட்ட gave. இருக்கிறதெல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. Whatever that I have is what you gave, O Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை வட்டிக்கு கொடுத்துறாத. When you give it to others, don't give it for interest. விசுவாசிகள் நீங்க கண்டிப்பா வட்டி வாங்க கூடாது. People are believers, you must not get anything for interest. அதே மாதிரி இந்த 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 தண்டலுக்கு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. டெய்லி பணம் கட்டுறது. இந்த மாதிரி ஆண்டவரை நம்பாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது. அது தரித்திரமான காரியம். And also don't do it in any daily based interest things that is happening around, and that is not a blessing to your life. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை வைத்து குடும்பம் நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Know what to live in, how to live in what God has given in your life. உங்களுடைய குடும்பத்திலே நடக்கிற திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் பிரியமானவர்களே ஒரு வேறு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆடம்பரத்திற்காக விளம்பரத்திற்காக பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீண் செலவுகளை செய்யக்கூடாது. It can be any function in your house, it can be any marriage in your house, for some prestige or just for showing off. Don't waste money in some useless things. பிரியமானவர்களே, உங்களிடத்துல பணம் இருந்துச்சுன்னா நீங்க எது வேணாலும் செய்யுங்க. கடன் வாங்கி அப்படி செய்யணும்னு அவசியம் இருக்கிறது. If you have money, do anything that you want, but it is not needed that you have to get a debt and do these things. நீ செய்கிற அலங்காரத்தை காட்டிலும் உன்னுடைய திருமணத்தில் இயேசு வருவதுதான் மிகவும் மேன்மையானது. More than any decoration that you do in your marriage, it is about God, Jesus coming into that marriage. நீ வைக்கிற மியூசிக் பார்ட்டியை காட்டிலும் இயேசு தான் மிக முக்கியமானவர். It is not about the music instruments that comes and play over there, the orchestra that plays over there, but Jesus who comes over there. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வீண் செலவுகளை செய்து கடன்பட்டு நஷ்டப்பட்டு உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. Waste expenses, waste things. Don't waste your life buying those stuffs. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு வட்டிக்கு கொடுக்க கூடாது. Being God's children, never give interest to others. வட்டி கொடுக்கிற வேலை எவனாவது சம்பளத்தை வாங்கி நீ நல்லா இருப்பா சந்தோஷமா உனக்கு தரேன்னு சொல்வானா? While you receive it back, will any person say, be blessed, I am very happy to give you interest? அவன் என்ன சொல்வான் தெரியுமா? சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க போறேன், என்ன வயிறு எரிஞ்சு கொடுப்பான். He will curse and give it back. Whatever I earned, hard earned money, I am giving to this person. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. That won't be a blessing to us. இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பணத்தை நீ வட்டிக்கு கொடுக்காத, உன் சகோதரனுக்கு நீ உதவி செய். That is what Bible clearly says. If you wanted to help your brother, help him. Don't give it for interest. இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். Don't give it for interest. God doesn't like it. நீ இன்ட்ரெஸ்ட் வாங்கவும் கூடாது. Don't get it for interest too. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. நேரம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் நான் வேகமாக கடந்து போகிறேன். Since of lack of time, I like to go forward. உபாகமம், Fourthly, உபாகமம் Deuteronomy 14ஆம் அதிகாரம். 14th chapter. உபாகமம் 14ஆம் அதிகாரம். Deuteronomy 14th chapter. 22வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 22nd verse says. அங்க என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். What is said over here? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து 23 உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. பாருங்கள், இந்த வேத வசனத்திலே நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனா இருந்தால் வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலின் விளைவு இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? தசம பாகம் கொடுக்க வேண்டும். That you may learn to fear the Lord in all your ways, you shall truly give tithe in everything, in your grains, in your oil, in your firstborn of herds, flocks, and everything that you have. உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு. The Bible clearly says you shall truly tithe all the increase of your grains that the field produces by year. வேதத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. In the Bible we can read that Abraham gave tithes. யாக்கோபுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது
நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லப்பட்டது. And Jacob made a promise to the Lord, in everything that you give to my life, I will give a tithe to you. ஆபிரகாம் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறான். And Abraham gave tithe to the Lord. அதனால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். That is why he was blessed in his life. யாக்கோபுடைய ஜீவியத்தில் அவன் பொருத்தனை பண்ணினான். In Jacob's life, he also did a covenant with the Lord. பாருங்க, அவன் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்படவில்லை. But there is no point in the Bible that says he gave அவனுடைய பொருத்தனையை கேட்டு அவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். But hearing to his word to the Lord, he was keeping on blessing him. கடைசியில் பாருங்க, அவன் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்காம தள்ளிட்டே வந்தான். ஒரு நாள் ஏசா வருகின்ற பொழுது மொத்தத்தையும் எடுத்து டொனேஷன் கொண்டு கொடுக்குறான். And he was not giving tithe to the Lord. It is happening continuously. But at one point it came where he had to give all his wealth as a donation to Esau. கர்த்தருக்கு உண்மையா இருக்கின்ற பொழுது ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டியது வராது. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். If you are good to the Lord, if you are good to with godly fear in your life, you do not give any donation to the school. நீ கர்த்தருக்கு தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய சம்பளத்தை பல முறை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி பலர் நினைத்தாலும் நீ பெருகுவாய். Even if any person tries to take anything out of your life, anytime he tries to deceive you, if you are God fearing, you will be multiplying more and more. லேவியராகமம் Leviticus 27ஆம் அதிகாரம் 27th chapter. லேவியராகமம் Leviticus 27ஆம் அதிகாரம் 27th chapter 30வது வசனத்தை வாசியுங்க. 30th verse says, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. all the tithe of the land, whether the seed and the land of the fruit of the tree, is the Lord's, and it is holy to the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருக்குரியதை நீங்கள் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. Whatever belongs to the Lord, you must never take it. ஆதலால் கர்த்தருக்கு உங்களுடைய வருமானத்திலே தசமபாகத்தை கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது பரிசுத்தமானது. அப்பொழுது உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். Whatever that is God gives to you, that you must give tithe to the Lord, that is God's, and definitely if you give it, God will bless you more. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. இதை விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை, ஆதலால் நான் கடந்து போக விரும்புகிறேன். I don't have time to explain it more. I just wanted to go to the next point. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the good name of the Lord. பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் அவன் கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுவான். A man who fears the Lord, he will be having the obedience in his life. இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அருமையான தேவனுடைய பிள்ளை மற்றவர்களை கனம் பண்ணுகிறவனா இருப்பான். A man who fears the Lord, secondly, he will be a person who honoring other person. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் வட்டி வாங்க மாட்டான். And thirdly, a man who fears the Lord, he will not get interest. நான்காவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தசமபாகம் கொடுக்கிறவனா இருப்பான். And fourthly, a man who fears the Lord will be a person who gives tithe in everything. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். But he who hardens his heart will fall into calamity. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவது. Glory be to the name of the Lord. இவைகளெல்லாம் செய்யாதபடி உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தக்கூடாது. Without, you should not harden your heart saying that I won't do these things in my life. எனக்கு இந்த சபையில நன்றாக தெரியும், கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்து கொண்டிருக்கிறார். I know very well who are true in the presence of the Lord, God blesses them and multiplies them. பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். Multiple times they have been growing. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு ஆண்டவர் அளந்து In what way you measure, in that way it will be measured to you. ஆதலால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தருக்கு நீங்கள் கொடுங்கள். The Lord who overthrows the blessings in your life, give it to the Lord. Definitely he will do it. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி விடாதீர்கள். Never harden your heart, the children of God. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் நீங்கள் தீங்கிலே விழுந்து விடுவீர்கள். If you harden your heart, you will be falling into calamity. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். Pharaoh hardened his heart. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின காரணத்தினால் செங்கடலே அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். When Pharaoh hardened his heart, everyone was destroyed in the Red Sea. இருதயத்தை கடினப்படுத்தி விடாதீர்கள். Don't harden your heart. கர்த்தருக்கு பயந்து நடப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். Submit yourself to be godly, having God fear. முழங்கால் படியிடுவோம். So need to pray. இயேசுவை நோக்கி பார்ப்போம். So look to Jesus and pray.